சந்தனா இடையில் ஒரு ஏழை வாழ்க்கையையும் வாழ்ந்ததை பற்றி மூச்சு விடாமல் அவளிடம் சொல்லி முடித்தாள். யாரடி அவன் போட்டோவை நீ என்கிட்ட காட்டு. சந்தனா தன்னுடைய செல்போனில் இருந்த ஹரிஷ் போட்டோவை கௌதமியிடம் காட்டினாள். ஆனால் ஹரிஷ் முகத்தை பார்த்த கௌதமிக்கு அவளுடைய கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. வாட்? இவர உன்னோட புருஷன்? சீரியஸ்லி? சரி, நீ எப்படியும் இவருக்கு டிவோர்ஸ் தானே கொடுக்க போறேன்னு சொன்ன. அப்படின்னா நான் உனக்கு 100 கோடி தரேன். வாட்? எஸ், காசுக்கு பதிலா நீ அவரை ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதை கேட்டு அதிர்ச்சியாகி போன சந்தனா 100 ரூபாய்க்கு கூட தகுதி இல்லாத ஹரிஷுக்கு 100 கோடி ரூபாய் வரை கொடுப்பதற்கு இந்த பரம்பரை கோடீஸ்வரி கௌதமி ஏன் ஆசைப்பட வேண்டும் என்று புரியாமல் தவித்தாள். காரணம் இல்லாமல் கௌதமி இப்படி செய்பவள் அல்ல. சந்தனாவை பொறுத்தவரை சாதாரணமாக அவனை விவாகரத்து செய்வதை விட கௌதமி கொடுக்கும் 100 கோடி ரூபாயை வாங்கிக் கொண்டு விவாகரத்து செய்யலாம் என்று முடிவு செய்தாள். ஆனால் அவளுக்கே தெரியாத ஒரு பெரிய ரகசியம், அவள் நினைப்பது போல ஹரிஷ் ஒரு சாதாரண டெலிவரி பாய் அல்ல. கௌதமி கொடுத்த 100 கோடி ரூபாயை வைத்து பிரச்சனையை சரி செய்துவிட்டு வீட்டுக்குள் வந்தாள். விவாகரத்து நடக்கும் வரை அவனை தன் வீட்டிலேயே வைத்துக் கொள்ள முடிவு செய்தாள். இது எதுவுமே தெரியாத ஹரிஷ் அவள் மீது காதல் மழை பொழிந்து கொண்டிருந்தான். சந்தனாவும் விவாகரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதை மறைத்துக் கொண்டு அவனுடன் பாசமாக இருப்பது போல நடித்துக் கொண்டிருந்தாள். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.